தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் காய்ச்சல், அரசியல் ஜுரம் அடிக்க ஆரம்பித்து விட்டது. ஆளுங்கட்சி ஒரு பரபரப்பு, எதிர்க்கட்சி ஒரு பரபரப்பு. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இரண்டுமே பல பரபரப்பு. கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு கம்யூனிஸ்ட் சிபிஎம்மோடு தோழர் திருமாவளவன் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார். அவர் ஆணவ கொலை, இந்த ஆணவ கொலையை எதிர்த்து கம்யூனிஸ்ட்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று சிறுத்தை சீறுகிறது. ஆனால் ஜாதி ஒழிக்கப்படுமா, எஸ்சி பட்டியல் நீக்கப்படுமா, தலித்துடைய அடையாளம் அளிக்கப்படுமா? இதுதான் அடிப்படையாக அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய கேள்வி. எஸ்சி பட்டியலிருந்து பட்டியல் வெளியேற்றத்தை தேவேந்திர குல வேளாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல அதே பாதையில் ஆதிகுடி பறையர்கள் தங்களை எஸ்சி பட்டியலிருந்து எடுத்து விடுங்கள் என்று கேட்கக்கூடிய குரலே இல்லாமல் இருக்கிறது. இவர்களை தலித், இவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள், இரண்டு பேரும் இணக்கமாக ஒற்றுமைப்படுத்தினால் சாதி ஒழிக்கப்படும். அருந்ததியர் சமூகம் எஸ்சி பட்டியலிருந்து எஸ்டி பட்டியலிருந்து எடுக்கப்பட்டுவிடும். காரணம், முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது எஸ்சி பட்டியல். காரணம், அவர்களை மிக மிக தீண்டத்தகாதவர்களாக இந்த 25ஆம் நூற்றாண்டிலே நினைக்கக்கூடிய ஒரு நோய் நீடித்து கொண்டிருக்கிறது. அதை தமிழ்நாடு சட்டசபையில் எஸ்சி பட்டியலிருந்து வெளியேறுகிறோம், பட்டியல் வெளியேற்றம் 234 சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்து இந்த கருத்தை வலியுறுத்தினால் 50 ஆண்டுகளில் எஸ்சி பட்டியலிருந்து தேவேந்திர குல வேளாளர்களும் ஆதிகுடி பறையர்களும் எடுக்கப்பட்டு விட்டால் அடுத்த தலைமுறையிடம் இந்த எஸ்சி என்கின்ற அந்த அடைமொழி மறக்கப்பட்டுவிடும். இதற்கான தேவையை உருவாக்க வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய பல மோசடி அதிகாரிகளை நகராட்சி ஆணையாளராக மதுசூதன ரெட்டி என்கின்ற ஒரு அதிகாரி நகராட்சி நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மதுசூதன ரெட்டி முன்னாள் சிவகங்கை ஆட்சியாளர். இந்த மதுசூதன ரெட்டி தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியினுடைய உறவினர். எந்த வகையில் உறவினர்? ரேவந்த் ரெட்டியினுடைய சொந்த நெருக்கம், இரத்த உறவு தான் நம்ம நகராட்சி ஆணையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற மதுசூதன ரெட்டியினுடைய மனைவி. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தென் மாநில முதலமைச்சர் மாநாடு, அதாவது நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்புக்கான ஒரு தென் மாநில முதலமைச்சர்களை கூட்டினார் நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ரேவந்த் ரெட்டி, சிவகுமார், பினராயி விஜயன், மு க ஸ்டாலின் 4 முதலமைச்சர்கள் கூடிய பொழுது ரேவந்த் ரெட்டி அறிமுகப்படுத்துகிறார் மதுசூதன ரெட்டியை. என்னுடைய உறவினர், இவருடைய மனைவி எனக்கு நெருங்கிய உறவினர், இவரை ஒரு நல்ல பதவியில் அமர வைத்து அழகு பாருங்கள் என்று தெலுங்கானா முதலமைச்சர் மதுசூதன ரெட்டியை அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தியதனுடைய விளைவு இப்பொழுது நகராட்சி நிர்வாக ஆணையாளராக முன்னாள் தஞ்சாவூர் சிவகங்கை கலெக்டர் இப்பொழுது நகராட்சி நிர்வாக இயக்குனராக மாற்றப்பட்டிருக்கிறார். முன்னாள் நகராட்சி நிர்வாக இயக்குனர் சிவராஜன்
இப்பொழுது சக்கரபாணியினுடைய உறவினராக இருக்கிற காரணத்தினால இப்போ அவர் சிவில் சப்ளை கமிஷனராக வந்திருக்கிறார். அடித்த கொள்ளை போதாதென்று சிவில் சப்ளையில் கொள்ளையடிப்பதற்காக சக்கரபாணியை கேட்டு வாங்கி இருக்கிறார் இந்த சிவராஜனை. சிவராஜன் எப்படிப்பட்ட நபர் என்றால் அவருடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடிகளில் பல நூறு கோடிகளில் வந்திருக்கிற பொழுது அவருடைய தகுதியை பார்த்து கொள்ளுங்கள். இந்த மதுசூதன ரெட்டி இனி சில பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரராக மாறிவிடுவார். உதாரணத்திற்கு ஒரு 8 கோடி ரூபாய் சின்ன ஊழல். சென்னை கடற்கரையில் ப்ளூ பெஞ்ச், நீல கடற்கரையில் நீல பெஞ்ச். ஐரோப்பா நாடுகளிலே கடற்கரையில் சன்பாத் எடுப்பார்கள், ஆங்கிலேயர்கள் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் மெரினா பீச்சில் மூங்கில் நாற்காலி, மூங்கில் படுக்கை, மூங்கில் மேசை, மூங்கில் சாய்வு தளம், இதற்காக 8 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 8 கோடி ரூபாய் டிவிஹெச் நிறுவனம், பெரிய ரமேஷ், சின்ன ரமேஷ், இப்படி நேருடைய தொண்டரடி பொடிகள், அவருடைய உறவினர்கள், ட்ரூ வேல்யூ பில்டர்ஸினுடைய பணியாளர்கள் 4 கோடியை முழுமையாக வாங்கிவிட்டு போய்விட்டார்கள். மீதிய மெரினா பீச் மண்டலத்தில் இருக்கக்கூடிய மதன்குமார், துணை மேயர் மகேஷ்குமார், இப்படி பல பேர் அந்த 8 கோடியை காணாமல் ஆக்கி விட்டார்கள். இதெல்லாம் யாரை வைத்து? மதுசூதன ரெட்டியை வைத்து. இனி மதுசூதன ரெட்டியினுடைய சொத்து மதிப்பு 1000 கோடிகளில் சேர்ந்துவிடும். ரேவந்த் ரெட்டி தன்னுடைய உறவினர், அவருடைய மனைவி எனக்கு நெருங்கிய உறவினர், இவரை இப்போ ஒரு பிரபலமான கோடீஸ்வரர் ஆக்கி விடுங்கள், மில்லியனர் ஆக்கி விடுங்கள் என்று அறிமுகப்படுத்தியதனுடைய விளைவு இந்த மதுசூதன ரெட்டி இந்த பதவியிலே அமர வைக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையாளர்கள் அத்தனை பேரும் கோடிகளில் கப்ப கட்ட வேண்டியிருக்கும். அந்த கோடிகளில் சில கோடிகளை எடுத்துக்கொண்டு பல கோடிகளை நேரு ரெட்டியார் வசம் கொடுப்பது தான் இவருடைய வேலை. தமிழ்நாட்டில் பல காவேரி மருத்துவமனைகள், பல கட்டிட நிறுவனங்கள், டிவிஹெச் பண்ணை வீடுகள், அதில் இப்பொழுது நமது மதுசூதன ரெட்டியும் சேர்ந்து கொண்டார். மதுசூதன ரெட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நகராட்சி ஆணையாளர்களுக்கும் தாக்கீது அனுப்பி இருக்கிறார். அத்தனை கான்ட்ராக்டுகளும் தன்னுடைய கவனத்திற்கு வந்த பிறகுதான் போக வேண்டும். இதுதான் அவருடைய ஆணை. இதை தாண்டி இப்பொழுது சர்வதேச நிதியகம் பேரூராட்சி ஊராட்சிகளுக்கு நகர்ப்புற நிதிய மையம், அதாவது AIFSL, அதாவது டிரிபியூசல், இதற்கு பல கோடிகளை ஒதுக்கி இருக்கிறது. இது யாரிடம் வந்திருக்கிறது என்றால், இந்த பணம் முழுக்க வெளிநாட்டு பணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகராட்சி கட்டமைப்புக்கு ஒதுக்கப்படுகிறது. இதில் முழுக்க இந்த பணங்கள் அத்தனையும் எந்த வகையில் செலவு செய்யப்படும் என்கின்ற புள்ளி விவரங்கள் இருக்காது. சென்னை ஆறுகள் குளம் CRRT கழிவுநீர் கடல் சேர்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு சென்னையில் இருக்கக்கூடிய ஆறுகள், குளங்கள், ஓடைகள், அதில் இருக்கக்கூடிய கழிவு நீர்களை, சாக்கடை நீர்களை எல்லாம் சுத்தப்படுத்தி கடலிலே சேர்க்க வேண்டும். இதற்காக பல கோடி ரூபாய், 800 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. எங்கே அந்த தொழிற்சாலை நடந்தது? கூவம் எங்கே சுத்தப்படுத்தப்பட்டது? கூவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஆறுகள், கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள்லாம் எங்கே சுத்திகரிக்கப்பட்டது? இதில் பல ஆயிரம் கோடி சுவேகாக நடந்துவிடும். இப்படி பல ஊழல்கள் நகராட்சி நிர்வாகத்தில் நடக்க இருக்கிறது. அதே போல் மெரினா பீச்சில் ப்ளூ பீச் திட்டம்
நீங்கள் மூங்கில் சேர், தட்டுமுட்டு சாமானங்கள் எப்படி காணாமல் போனதோ அதே போல் நகராட்சி நிதி நிறுவனத்தில் பிஆர்ஆர் பஸ் ரூட்டு போகிற பகுதிகளில் வெள்ளம் வரப்போகிறது நவம்பர் டிசம்பரில். இதற்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் முழுக்க முழுக்க யார்? ஏஎஸ் முருகன். அவர் இப்போ சொந்த ஊர் ஈரோடு, மண்டலம் 6, சிஎம் தொகுதி, பல கோடி ஏப்பம். இப்படி தொடர்ச்சியாக எங்கே திரும்பினாலும் நகராட்சி அதிகாரிகள், பழைய அதிகாரிகளே, வேலுமணிக்கு பல கோடிகளை அடித்து கொடுத்த ஏஎஸ் முருகன், இவர் தான் மழைநீர் கால்வாய் பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அமைச்சர் வேலுமணிக்கு பழைய டவுன் பிளானிங் பில்டிங்கு கட்டி முடித்து அது அப்ரூவலுக்காக வேலுமணி துறைக்கு வருகிற பொழுது கோடி கோடியாக குவித்து கொடுத்தவர் இந்த நபர் தான். இப்போ மழைநீர் கழிவுநீர் கால்வாய், அதாவது சிறப்பு திட்டத்திற்கு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னையில் கூட 200 வார்டும் 600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏஎஸ் முருகன் 600 கோடிக்குமான அதிகாரி. 600 கோடியும் எந்த வேலை நடந்தாலும் பில் பாஸ் பண்ணுகிற அதிகாரம் இந்த ஏஎஸ் முருகனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரி எப்படி பணம், யாருக்கு பணம் ஒதுக்கிறார், யார் வேலை செய்தார், யாருக்கு பில் ஒதுக்க வேண்டி இருக்கிறது, இப்படி பல கேள்விகளுக்கு விடையே இல்லை. குமரகுருபரன் என்னை விட்டா போதும், என்னை ஆள விடுங்க, நான் வேலையே செய்ய முடியல, அத்தனை அழுத்தம், பில்லே போடாமல் பாஸ் பண்ண சொல்கிறாங்க. குமரகுருபர் சிறைக்கு போகிறார். அதே போல நீங்கள் மதுசூதன ரெட்டியும் ஆட்சியும் காட்சியும் மாறுகிற பொழுது புழல் சிறையில் அடைக்கப்படுகிற காலம் வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நகராட்சியினுடைய நிர்வாகத்தில் பல கோடி பணம் புரளுகிறது. ஒரு அதிகாரிக்கு இன்னொரு அதிகாரி காட்டி கொடுக்க மாட்டார்கள். ஏன்? அத்தனை பேருமே கோடிகளை குவித்திருக்கிறார்கள். நகராட்சி துறை முன்னாள் ஆணையர், இன்னாள் ஆணையர், என்னாள் ஆணையர், அத்தனை பேரை நீங்கள் வருமான வரித்துறை நேரடியாக இவர்களை கண்காணித்தால் மக்கள் கற்ற வரிப்பணம் எந்த திட்டமும் போடாமல், கழிவுநீர் சாக்கடைக்கு போகாமல், பிஆர்ஆர் பஸ் ரூட்டில் தரைதளத்தை உயர்த்தாமல் வீடுகள் பள்ளமாகி விடுகிறது, ரோடுகள் உயரமாகி விடுகிறது. இதெல்லாம் வேலுமணி காலத்தில் நடந்த அத்தனை ஊழல்களும் அத்தனை அதிகாரிகளும் நேருவுக்கு சுரண்டி கொடுக்கிறார்கள். டிவிஹெச் நிறுவனம் உடனடியாக வந்து அவர்கள் பங்கு 50% வாங்கி கொண்டு போய்விடுகிறார்கள். 600 கோடியில் 300 கோடி என்றால் இதுவரை 5 ஆண்டுகளில் பல ஆயிரம் கோடி மக்களுடைய வரிப்பணம் நகராட்சிக்கு வரியாக செலுத்தப்பட்டு அது வேலையாக, கான்ட்ராக்டாக, ஒப்பந்தமாக கொடுக்கப்பட்டு மீண்டும் அது அதிகாரிகளுடைய பங்கு, டிவிஹெச் பங்கு, இப்படி பங்கு பிரிக்கப்படுகிறது. இப்படியான நிலைமை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்பதற்காக ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட குழு முதலமைச்சருடைய பணிகளை, முதலமைச்சருடைய தொகுதியில் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் என்று அரசு உயர் அதிகாரிகள், அதாவது அமுதா ஐஏஎஸ், அதாவது தீரஜ்குமார், ராதாகிருஷ்ணன் போன்ற அரசு துறை செயலாளர்களை வைத்து திமுக சினிமா படம் வருவதற்கு முன்பு எப்படி ப்ரொமோஷன் கொடுப்பார் ரஜினி, கமல், அதே போல இந்த அதிகாரிகளை வைத்து இந்த திமுக அரசே தங்களை உயர்த்தி கொள்ளுகிறது. அதாவது ப்ரொமோஷன் கொடுக்கிறது, திரைப்படத்துறைக்கு விளம்பரம் கொடுப்பதை போல. இது இந்த நகராட்சி நிர்வாகங்கள் மட்டுமல்ல, சக்கரபாணியினுடைய
உணவு துறையில் இந்த நபர் எப்படி சிவராஜன் நுழைக்கப்பட்டிருக்கிறார்? திருடி கொடுப்பதற்கு நீங்கள் வேலுமணிக்கு பல லட்சம் கோடி திருடி கொடுத்த இவர் இப்பொழுது சக்கரபாணிக்கு கிறிஸ்டி நிறுவனத்தை போல பல போலி நிறுவனங்களை உருவாக்கி பல கோடிகள் மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிப்பதற்கு சிவராசன் காட்டிய வழியில் மதுசூதன ரெட்டி காட்டிய வழியில் சிவராசன் 2 பேரும் பயணிக்கப் போகிறார்கள். மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப் போகிறது. மக்கள் மொட்டையடிக்கப் போகிறார்கள். மக்கள் வெள்ளம் வருகிற பொழுது ஜெயலலிதா காலத்தில் வந்த வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான பேர் மரணித்து போனார்கள். இதையெல்லாம் மனிதாபிமானத்தோடு பார்க்கக்கூடிய ஆட்சிகளே இல்லை திராவிட ஆட்சிகள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.